தீபக் அண்ணா பண்ணது ரொம்ப ஸ்கேரியா இருந்துச்சு. கம்ப்ளீட்லி அந்த டெவில் மோட் ஆன் அந்த மாதிரி இருந்தாங்க. சில பேர் தான் அடுத்த வார தலைவர் போட்டியிட தேர்வான போட்டியா. அடே டே எப்பயுமே பெஸ்ட் பெர்ஃபார்மர் 2 பேர் தான் தேர்ந்தெடுப்பீங்க, இந்த டைம் 4 பேர்ல தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுச்சு. ஆனா அதுல அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, டெவில்ல 2 பேர் வந்து பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண 2 பேரு, ஏஞ்சல்ல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண 2 பேரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல நம்மளுக்கு நல்லாவே தெரியும் டெவில்லனா 2 பேர், ஒன்னு மஞ்சரி, இன்னொன்னு வந்து தீபக். மஞ்சரி ஃபுல் ஆக்ஷன் மோடு தான். தீபக் அவங்க மைண்ட் செட்டை உடைச்சு மென்டலா அட்டாக் பண்ணி ஏஞ்சல்ஸை வெளியே கொண்டு வர்றதான் பிளான் பண்ணாரு. அதே மாதிரி வந்து பவித்ராவெல்லாம் வச்சு செஞ்சாரு. அது மட்டும் இல்லாம வந்து அந்த டாஸ்க் முடிய தண்டியுமே, டெவில்ல இருந்து வெளியில வர தண்டியுமே எங்க பார்த்தாலும் தீபக்கோட குரல் பயங்கரமா கேட்டுக்கு இருந்தது. யார் எது பண்ணா சாஃப்டே கிடையாது, வந்து உண்மையான டெவிலாவே நடந்துகிட்டாரு. அதே மாதிரி மஞ்சரி பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா பிசிக்கல் வயலன்ஸ் தான். பவித்ராவை வச்சு செஞ்சுட்டாங்க, முட்டையாலே குளிப்பாட்டி அவங்கள ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சா வச்சு செஞ்சாங்க. ஃபுல் டெவிலாவே மாறிட்டாங்க மஞ்சரி. அதனால கண்டிப்பா அந்த டெவில்ல வந்து 2 பெஸ்ட் பெர்ஃபார்மரும் வந்து ஒன்னு மஞ்சரிக்கு ஒன்னு தீபக், அதுதான் வந்து கண்டஸ்டன்ட்ஸ் சொல்றாங்க. அடுத்து ஏஞ்சல்ஸ்ல யார் 2 பேர் அப்படின்னம்னா, ஒன்னு பவித்ரா, இன்னொன்னு ரஞ்சித். பவித்ரா ஓகே தான், ஏன்னா அவங்க ஏஞ்சல்ஸா நடந்துக்கிட்டாங்களோ இல்லையோ மஞ்சரி கொடுத்த டார்ச்சரை தாக்கு பிடிச்சி ரொம்ப நேரம் ஏஞ்சல்ஸா வந்து அப்படியே ஆக்ட் பண்ணாங்க பாருங்க. அதுக்கே ஒரு கட்ஸ் வேணும், அது கண்டிப்பா பவித்ரா கிடைக்கும் நம்ம சொன்னோம், அது மாதிரியே கிடைச்சிருச்சு. ஆனா ரஞ்சித் என்ன பண்ணாரு ஏஞ்சல்ஸா இருந்து வேற எனக்கு ஒன்னும் தெரியல. ஏன்னா அவர் யாருமே அந்த அளவுக்கு பெருசா ஒன்னும் கொடுமைப்படுத்தல. ஆனா இருந்தாலும் அவர் ஏஞ்சல்ஸாவே கடைசி வரை இருந்ததுனால அவருக்கு கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுல வந்து சௌந்தர்யா வந்து முத்துவ சொல்றாங்க ஏஞ்சல்ஸா நல்லா பண்ணாங்க அப்படின்ட்டு. ஆனா முத்துவும் எனக்கு அந்த அளவுக்கு சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு தான் தோணுச்சு ஏஞ்சல்ஸா. ஏன்னா அவர் ஸ்கிரீன் அவ்வளவா எடுத்துக்கவே இல்லை. ஏஞ்சல்ஸா இருந்தாலும் சரி டெவிலா இருந்தாலும் சரி அங்கங்க உட்கார்ந்து போய் பேசதான் செஞ்சார தவிர அந்த ஒரு கேமுக்கான டெவிலா வந்து விளையாண்ட மாதிரியே தெரியல. ஆனா ஒரு விஷயத்தை வச்சு கன்சிடர் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஒரு 5-6 தலவாணியை வச்சு சுமந்துக்கிட்டு வீட்டுக்குள்ள பயங்கரமா போய் கத்த ஆரம்பிச்சாங்க. முக்கியமா மஞ்சரியை பார்த்து வந்து சில விஷயங்களை கத்த வச்சாங்க. அதனால வந்து முத்துவ சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மத்தபடி வந்து அடுத்த வாரம் கேப்டன் பதவிக்கு போட்டி போடுற இந்த 4 பேர் தான், மஞ்சரி, தீபக், ரஞ்சித், பவித்ரா. ஆனா நம்மளுக்கு கிடைச்ச தகவல் படி இப்ப என்னன்னா ரஞ்சித் தான் அடுத்த வாரம் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்பனா அடுத்த வாரம் ஃபுல்லா வந்து பிக் பாஸ் வந்து அன்பு மோடுதானா, எங்க பார்த்தாலும் சாமி அதை பண்ணாதீங்க சாமி, சாமி இதை பண்ணாதீங்க சாமி, சண்டை போட்டாலும் சாமி ஓரமன்னு சண்டை போடுங்க சாமி அப்படின்னு தான் சொல்லுவாரு தான் நினைக்கிறேன். பாப்பா ஒருவேளை அவருக்கு பொறுப்பு கொடுத்தா அவரோட உண்மையான குணம் கண்டு எதுவும் வெளியே வருதா என்னன்னு தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த 4 பேரும் பெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணது கரெக்டானா இல்ல இதை தவிர வேற யாராவது பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கணுமா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.